எல்லாருக்கும் வணக்கங்க. வெறும் இட்லியே சாப்பிட்றப்ப தோசை என்னப்பா இப்படி போயிட்டுருக்கு, பரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்ல. எனக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஆசை வந்துச்சு, மன்னார்குடி போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. மன்னார்குடி பரோட்டாவில் என்ன ஸ்பெஷல் எல்லாமே சொல்கிறேன். எல்லாத்தோட இந்த பரோட்டாவை நான் சாப்பிட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மன்னார்குடியில் கணேசன், இப்போ அவருக்கு ஒரு அடைமொழியோட ரொம்ப பெரிய லெவலில் இருக்கார், வீரா கணேசன் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் ஃபோன்லலாம் பேசுகிறப்ப கணேசன் பேசுகிறேன்னு ரொம்ப எளிமையாக இருப்பார், நம்மளோட அதே அன்போடு இருக்கார். எனக்கு ஆசை வந்து நான் ஃபோன் பண்ணேன், இல்லை அந்த கடைக்கெல்லாம் வருவீங்களா, நீங்கள் வேற எப்போ வேணாலும் வாங்க போவேன், நான் கூட வாரத்தில் ஒரு நாள் போவேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, ஏதோ காரில் எடுத்துகிட்டு வந்துடுவாருன்னு நினச்சா நான் காமராஜர் சிலைக்கிட்ட இறங்க டூ வீலரை வச்சுக்கிட்டு நின்னாருங்க. எனக்கு அந்த காட்சி இருக்குல்ல, அதுவே ஒரு சந்தோஷம். ஏன்னா முந்தியெல்லாம் டிவிஎஸ் 50 தான் போவோம், ஒரு சில்வர் கலர் இருக்கும், அதில் தான் அவர் ஓட்டிகிட்டு வருவார், நான் பின்னாடி உட்காந்து தான் போவோம். இப்போயே அடையாளம் சொல்லிடுறேன், காமராஜர் சிலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்வென்ட் வரும், அதுக்கப்புறம் இப்போ பான்சக்கர் காலேஜே வந்துருச்சு, அதுக்கப்புறம் கான்வென்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசாத்தர் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு அப்போ சொல்லுவாங்க, இப்போயும் அதான் சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு 3வது கடை, இப்போ ஒரு பில்டிங்கெல்லாம் கட்டி வாசல்லையே பரோட்டாலாம் போடுவாங்க. உங்களுக்கு அடையாளத்தில் குழப்பமே இருக்காது, போர்டெல்லாம் இருக்காது, இப்போயே சொல்லிட்டேன். பரோட்டா கடையும் பார்க்குறோம். வீரா கணேசன்ட்டேருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன், ரெண்டையும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், அது ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். பரோட்டா கடை இப்போ போயிட்டுருக்கு வண்டி, அப்போ எனக்கு நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அக்கா முறை வேணும். அவங்க பாலகிருஷ்ணரில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு 20,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. இவர்கிட்ட நான் அதை சொல்ல, இவர் நான் போன பெரிய பிஸ்னஸோ ஒரு வருமானமோ இல்லை, ஏதோ ஒரு காலேஜ் முடித்த ஒரு பையன்தான், ஆனால் நல்ல நண்பர். யார் என்னன்னு டீட்டெயிலாக விசாரித்தார். நீங்கள் போங்க, சாயங்காலம் அவங்களுக்கு போயிடும் அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை. அதோடு நான் போயிட்டேன், அவர் கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி 3 மணிக்கு அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி பணம் ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாங்க கார்த்தி அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் நிறைய அர்த்தம் இருக்குங்க. ஒரு சின்ன வயசில் நம்ம பணம் கேட்குறோம், அதை எடுத்து நம்ம தப்பாக கூட யூஸ் பண்ணிடலாம், நட்பு முறிஞ்சிடக்கூடாது, அதே நேரத்தில் உண்மையாக கூட இருக்கலாம். அந்த பணத்தை நேரடியாக கொண்ட போய் ஒரு பையனை விட்டு அவர் கொடுத்தார்ல, பெரிய ஆளுங்க, அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது. இப்போ பரோட்டா கடை வந்துருச்சு. எனக்கு அப்போ நல்ல ஞாபகம் இருக்குது, அப்போல்லாம் கீத்து கொட்டாவாக இருக்கும், ஒரு நீல கலர் பெஞ்சு தான் இருக்கும். நம்ம அன்வர் பாய், அந்த கடை பேர் அன்வர் கடை பரோட்டா தான். ஒரு தோளில் ஒரு சின்ன டவல் மாதிரி போட்டிருப்பார், டர்க்கி டவரில் ஒரு வெள்ளை கலர் கைலி தான் கட்டியிருப்பார். அமைதியாக இருப்பார், அதிகமாக பேசவே மாட்டார். சாப்பிட்ட டேபிளை அவர் தான் க்ளீன் பண்ணுவார், ஒவ்வொரு வாட்டியும் கை கழுவார். எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு கை கழுவார்னு நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. அப்போல்லாம் அந்த கடையில் வந்து பரோட்டா, சிக்கன் இருக்கும், ஒரு ஆம்லெட், ஆஃப் ஆகி இட்லியெல்லாம் இருக்கும். நான்லாம் சாப்பிட்ட மாதிரி எனக்கு நினைவே இல்லை. ஏன்னா அந்த பரோட்டானா அவ்வளோ ஆசை. வீட்டுக்கு தெரியாமல் நிறைய நாள் நான் சாப்பிட்ருக்கேன். இந்த பரோட்டாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகம் பூரா பரோட்டா ரவுண்டாக தானே இருக்கும், லாப்பா தானே ஒரு ஸ்கொயராக இருக்கும். இங்கே பரோட்டாவே ஸ்கொயராக தான் கொடுப்பாரு. இந்த பரோட்டாவோட ஸ்பெஷலே என்னன்னா, அப்படியே 2 பக்கம் அப்படியே மெரூன் கலராக வெந்து அப்படி அந்த பேடா விசிறுவோம்ல, அந்த இடத்துல தூக்கி அந்த பரோட்டா மாஸ்டர் வச்சு ஒரு 10 பரோட்டா வச்சு அப்படியே சூடு தாங்காது கை, அப்படியே 2 கையால் அதை முட்டை அப்படியே அந்த பரோட்டா தெரிச்சு பறக்கும் தெரியுமா, அந்த பரோட்டா தான் அப்படியே எடுத்து காட்டுவாங்க. இப்போல்லாம் கூட நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கலாம். இந்த காட்சி இந்த பரோட்டா கடையில் பார்க்கவே முடியாது. அப்படியே இந்த லாப்பாவை எடுத்து அழுங்காமல் இந்த நெய் ரோஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி கொண்டாந்து இலையில இறக்குறப்ப அந்த குருமா, சைவ குருமா சூப்பராக இருக்கும். சிக்கன் ஆர்டர் பண்ணால் தான் அந்த சிக்கன் குருமா கிடைக்கும். ஏன்னா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்க தான் ஒரு சிக்கனே நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அன்றைக்கி சிக்கன் வாங்கலை அப்படின்னு அந்த பாய் அப்படி பார்த்தாலே அவர் புரிஞ்சுப்பார். ஒரு பெரிய ஒரு குண்டா மாதிரி இருக்கும், அதில் தான் ஒரு கிண்ணத்தை வச்சு தான் அந்த சால்னாவை ஊற்றுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கரண்டி போட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார் பாய், சிக்கன் வாங்கலைன்னாலும் அந்த சிக்கன் குருமா இருக்குல்ல, அது ஒரு குட்டி கப்பு, தயிர் கப்பு இருக்குல்ல, அதில் அப்படியே மெதுவாக அதுக்குள்ளேயே வச்சு எடுத்துகிட்டு வருவார். கண்டெல்லாம் பிடிக்க முடியாது, அப்படி கொண்டாந்து நமக்கு ஊற்றிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதா குருமா ஊற்றிட்டு போவார். அதெல்லாம் அரிய காட்சி. நமக்கு அது ஒரு பெரிய கொடுப்புனை அப்படின்னு சொல்லி அந்த மனசு அலைப்பாயும். அந்த பரோட்டா அது மட்டும்தான் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன்.
அது மாதிரி வீரா கணேசன்ட்ட நான் அடிக்கடி சினிமாவை பற்றி பேசுவேன். அதுவும் ஒரு தடவை காக்கா முட்டை அப்படின்னு சொல்லி ஒரு படம் பயங்கர ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. அப்போ கேட்டேன், இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது என்ன அப்படின்னு சொல்லி. என்னென்னமோ சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாருங்க. டைரக்டரே அந்த இடத்துல நிற்கிறாரு. ஒன்றும் இல்லை, அந்த தம்பிக்கு பீஸா வாங்கணும், 2 பேரும் பீஸா சாப்பிட்ணும், அதுதானே படத்தோட கதை. அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பணம் ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இரும்பெல்லாம் எடுத்து விற்று இப்படி இப்படின்னு ஒரு ஸ்டேஜில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் அந்த படியில் உட்காந்து போவாங்கல்ல, இந்த செல்லு அவனதில் குச்சை வச்சு அடித்தா கீழே விழுந்துடும், அதை விற்றுடலாம், அடித்து பிடிங்கிடலான்னு நினச்சிக்கிட்டு குச்செல்லாம் எடுத்துருவாங்க. திடீர்னு அண்ணங்காரன் அந்த குச்சை அப்படி கீழே போட்டுட்டு அந்த தம்பிக்காரன் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போவாப்புல. அந்த குச்சி கீழே போடுற சீன் தான் படத்தில் நிற்கும் அப்படின்னு சொல்லி. அப்பா, இந்த பரோட்டா கடையை பொறுத்த வரைக்கும் பரோட்டா அப்படியே முருன்னு இருக்கும். காலையிலேயே மாவு பிசைஞ்சிருவாங்க, மத்தியானம்லாம் கிடையாது. அதனால 11-12 மணிக்கெலாம் மாவு பிசை நல்லா ஊறி இருக்கும். குருமா வீட்டில் தான் வைப்பாங்க. நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்கலாம் முடியாது. குருமா வைக்கிற காட்சியெல்லாம் நீங்கள் சந்திச்சே இருக்க முடியாது. இன்றைக்கி பாய் நம்மளோட இல்லை, இருந்தாலும் அவங்க மேடம், அவங்களுக்கு பையன்லாம் இல்லை, பொம்பளை பிள்ளைங்களாக போயிட்டால் எல்லாரையும் கட்டி கொடுத்தாச்சு. இந்த வயசுலையுமே ஒரு நம்பிக்கையாக தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல வசதி, இந்த கடை இல்லாமையே இருக்க முடியும், ஆனால் அவங்களால முடியல. ஏன்னா 40 வருஷமாக அந்த குருமா வச்சு 1000 கஸ்டமருக்கு மேலே சாதாரணமாக டெய்லி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப அதை விட அவங்களுக்கு மனசு இல்லை. அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல, அவங்களுக்கு இதை பிடிச்சி செய்கிறாங்க. அவங்க அதே மாதிரி அமைதியாக அங்கே உட்காந்துருந்தாங்க. சரி, பாய் விட்டம்மா இதெல்லாம் வீடியோ எடுத்து போட வேணாம் தாங்க நான் கடையை எடுக்கலை. திருப்பி நான் கடையை எடுக்காததுக்கு நான் உங்கள்கிட்ட இந்த தடவை நான் சாரியே கேட்டுக்கிறேன். ஏன்னா இது பெரிய கடை, இதையும் நீ எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டால் அது வேண்டாங்க, நீங்கள் போய் ஃபீல் பண்ணுங்கள். அதுதான் அந்த அம்மாட்ட கேட்டேன், காலையில் எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிப்பீங்க அப்படின்னு. அது நான் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா தான் எனக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லி ராத்திரி 10-10:30 வரைக்கும் உட்காந்துருக்காங்கங்க. செல் எடுக்கலை, சீரியல் பார்க்கல. அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கணும். இந்த காலத்து இளைஞர்கள் இங்கே போய் சாப்பிடுங்க. பரோட்டா சாப்பிட்டா இந்த அம்மாவை பார்த்தா நம்பிக்கை பிறக்கும். இன்னும் இந்த வயசுலேயே இந்த அம்மா இப்படிலாம் தொழில் பண்ணுறப்ப நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வீரா கணேசனுக்கு அங்கே ஒரு லாட்ரி சீட்டு கடை இருக்கும். அதுக்கு உள்ளே தான் அவர் உட்காந்துருப்பார். நான் போகிறப்பெல்லாம் அங்கே நிறைய சின்ன சின்ன ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 18 வயசு பசங்க லாட்ரி சீட்டு, கடைசி நம்பர்னா 3 சீட்டு தான் இருக்குது, கடைசி 2 சீட்டெல்லாம் விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ எனக்கு ஆசையாக இருக்கும். அதனால் நான் 1 டிக்கெட்டு 2 டிக்கெட்டெல்லாம் வாங்குவேன். கடைசி டிக்கெட்டுன்னு விற்பாங்களே தவிர நிறைய டிக்கெட்டு உள்ளே வச்சுருப்பாங்க, அது வேறு விஷயம். நான் வாங்குவேன், அதெல்லாம் பாப்பார், ஒன்றும் சொல்ல மாட்டார். இப்படி போயிட்டுருக்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டேன், அதுக்கு வவுச்சரோடு கொடுப்பாங்க. ஒரு கட்டை 50 இருக்கும், 50 ரூபா. ஒருத்தன் அப்படியே பேசிகிட்டு இருந்தான், எனக்கும் ஒரு ஆசை, அவனுடைய பேச்சு மயங்கி டக்குன்னு வாங்கிட்டேன். இதை பார்த்துட்டார், அங்கேருந்து வந்தார், அந்த உள்ள சேரில் உட்காந்துருப்பார், அப்படி வந்தார், அந்த கட்டை பிடிங்கி அவன் கையில் கொடுத்து, போடா இவர்கிட்ட விற்காத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்ன அட்வைஸ் ஒன்றும் மறக்கலை. வாங்க, என்னை பாருங்கள், போயிடுங்க, லாட்ரி சீட்டு வாங்கினா என் கடைக்கு வராதிங்க அப்படின்னு சொன்னார். இன்னும் என் மனசில் இருக்குது. ஆனால் செஞ்ச தொழில் லாட்ரி சீட்டு. நம்மளுடைய நண்பர் நமக்காக வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தவர் வீரா கணேசன். அதுக்கப்புறம் இந்த பரோட்டா கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாப்பா, இந்த கொத்து அப்படின்னு சொல்லி 2-3 பேராக மட்டும் போனால் தான் அந்த கொத்து பரோட்டா நான் சாப்பிடுவேன். ஏன்னா அது நிறையவே இருக்கும். அந்த சிக்கனுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு வெங்காயம்லாம் போட்டு, தக்காளி எல்லாம் போட்டு அந்த தோசைக்கல்லில் செய்கிறப்ப அப்படியே கொண்டாந்து வைக்கிறப்ப அதெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இவர்கிட்ட நான் இன்னும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் வீரா கணேசன்ட்ட. அது என்ன அப்படின்னு சொன்னால், பிஸ்னஸ். அவர் ஒரு சில்க் ஹவுஸ் எல்லாம் வச்சுருக்காரு. ராத்திரி 11:30 மணிக்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறமும் சற்று திறந்துருக்கும். ஏன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போகக்கூடாது, இல்லை நம்ம அரசியல்லாம் இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தர் நம்மளை பிடிக்காதவங்க கூட இருப்பாங்கள்ல, இந்த கடையில் வாழ்க்கையில் வாங்கவே கூடாது அப்படின்னு, அவனுக்கு கூட ஊருக்கு போகிறப்ப ஜட்டி இருக்காது, வந்து வாங்குவாங்க. அது திறந்துருக்கிட்ட ஒன்றும் தப்பில்லை, போகிறப்ப நான் பூட்டிகிட்டு போவோம். அதே மாதிரி விடிகாலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் கூட நான் கடை திறந்துடுவேன். ஏன்னா அந்த ரூமில் போட்டுருவாங்க, நைட்டு ஊர்லேருந்து வருவான், காலையில் துண்டு ஜட்டி பனியன்லாம் இருக்காது, எந்த ஜவுளி கடைராக திறந்துருக்குங்கிறப்ப நம்ம கடை திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பிஸ்னஸ்னுடைய டைமிங்கை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கலாம். இந்த பரோட்டா கடையை பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் மட்டும்தான். அவருடைய சொந்த வீடு பின்னாடியே இருந்தாலும் ஒரு அளவான ஒரு 3 பேர் இருப்பாங்க, இந்த மாஸ்டர் இருப்பாங்க, சப்ளைக்கு ஒரு ஹெல்ப்பர், இந்த அம்மா பின்னாடி இருப்பாங்க. இவ்வளோதான் அவர் ஆசைப்பட்டார். இதுலேயே சம்பாதிச்சு ஓரளவுக்கு அவங்க இன்னைக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஆசை அதிகமே படலை. தொடர்ந்து லீவே விடாமல்
ஒரு பிஸ்னஸை எடுக்கிறாங்க. அதில் ஒரு 4-5 மெனுவை போடுறாங்க. அதை சரியாக பண்ணார். ஆசைப்படவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி அந்த ஆயிரக்கணக்கான கஸ்டமர் தான் இந்த அம்மாவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. அதே மாதிரி வீரா கணேசன்ட்ட அவர் செல்லில் கேட்டேன், நீ ஃபோன் அப்போ தான் பண்ணார் வீட்டுக்கு பண்ணி, நான் சாப்பிட வரலப்பா, அதனால் நான் இங்கே தஞ்சாவூர் கார்த்தியோட சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு ஆசை, நமக்கு தான் இந்த மாதிரி புத்தியெல்லாம் வரும், என்ன பேரில் நான் வீட்டுக்காரங்களை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன பட்டன் ஃபோன் வச்சுருப்பாருங்க. அந்த ஃபோன் அப்படி எடுத்து காட்டினா அதில் ஜிவின்னு இருந்துச்சு. கணேசன் வீட்டுக்காரங்க பேர் வந்து வரலட்சுமி. நிஜமாவே தாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் ராத்திரி லாட்ரி சீட் கடையில் தான் படுத்து தூங்குவார். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் மனுஷனாகவே மாறினேன். இல்லாட்டி ராத்திரி 2 மணிக்கு அந்த காசி ஹோட்டலில் போய் முட்டலாப்பா சாப்பிட்டுட்டு இப்படியே தான் நான் இருப்பேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் மனுஷனாக மாறினேன் அப்படின்றப்பே அவங்க மேலே இருக்கிற அந்த அன்பு புரிஞ்சிச்சு. அப்போ இன்னொரு கேள்வி கேட்டேன், எல்லாம் சரிண்ணே, உங்கள் வீட்டுக்காரங்க அந்த செல்லில் என்ன பேருன்னு டைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக பதில் சொன்னேன், எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் என் பையன் ஃபோனை கூட நான் எடுக்க மாட்டேன், அவங்கவுங்க ஃபோனை அவங்கவுங்களுது அடித்தா அவங்க தான் எடுக்கணும், நான் பார்க்கல, பார்த்தா சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல. எனக்குமே அந்த வீரா கணேசன் மேடத்தை பார்க்குறப்ப நீங்கள் என்ன கணேசன் பேர் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக தானே வச்சுருப்பாங்க, கேட்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது, நிச்சயமாக உங்களுக்கும் இருக்கும். வீரா கணேசனை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்போ ஒரு நாள் கூட வீரா கணேசன் பேசுகிறேன்னு அவர் சொன்னதே கிடையாதுங்க. கணேசன் பேசுகிறேன்னு தான் சொல்லுவார். அது மாதிரி ரொம்ப எளிமையாக அந்த நட்பு தொடர்றதுக்கு காரணம் அவருடைய அந்த பணம் வரவு செலவில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அதனால் நிறைய விஷயங்கள் கணேசன்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுபடி நான் நடக்க முயற்சி தான் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த பாய் வீட்டு அம்மாவை பார்க்குறப்ப எனக்கு நிறைய தன்னம்பிக்கை கிடச்சிச்சு. அதனால் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும். அந்த பக்கம் போனால் பரோட்டா அவசியம் சாப்பிடுங்க. உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. பாய் விட்டம்மா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். இந்த அன்வர் கடை பரோட்டா மன்னார்குடிக்கு அடையாளமாக இருக்கணும். நன்றிங்க. மனசுல